ஜிம்மோடைய க்ளோத்திங் கல்ச்சர். ஸோ நீங்க வந்து இந்த முன்னாடி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது சொன்னீங்க, நான் வந்து குண்டா இருக்கும்போது ஃபுல்லி ரேப்டா வந்தேன். ஸோ ஓகே, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லேக்னால நீங்க வந்து ஃபுல்லி ரேப்டு வந்திருக்கீங்க. போக போக வந்து ஃபிட்னஸ் ஆக ஆக வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி என்னைய வந்து எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி ட்ரெஸ் நான் போட்டுக்கிட்டேன் அப்படின்றது. ஸோ இது நம்மளோட இந்தியன் கல்ச்சர் பிரகாரம் இட் இஸ் அக்செப்டபிள் ஆர் ஜஸ்ட் பிகாஸ் தட் யூஆர் ஃபிட் இந்த மாதிரி ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல ஃபிட்டா இருக்கிறவங்க அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வந்தா ஜிம்முக்கு வந்தா வந்து நீங்களே பார்த்து சிரிப்பீங்களா? இல்ல யாரும் பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரி? இல்ல அப்படின்ட்டு கிடையாது. நான் வந்து இப்போ க்ளோத்திங்ன்றது ஒரு இண்டிவிஜுவலோட இதுதானே. நம்ம அதுல எதுவும் கமெண்ட் பண்ற நம்ம யாரும் கிடையாது. எனக்கு வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்காது. ஸோ நான் இப்போ குண்டா இருக்கும்போது ரொம்பவே ஆக்சுவலி அப்ரிஷியேட் பண்ணுவேன். தோஸ் ஆர் லைக் ரொம்ப வந்து குண்டா இருக்கிறவங்க ஒரு நல்ல எக்ஸ்போசிங்கா அவங்க ட்ரெஸ் போடுறாங்கன்னா அவங்க கான்ஃபிடன்ஸ் நான் பாராட்டுவேன். அது நான் வந்து டீஸோ எதுவோ அவங்களை கலாய்க்கிறதோ அதெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். அவங்க இஷ்டம், அது நம்ம யாரும் கமெண்ட் பண்ணக்கூடாது. பட் அவ்வளோ கான்ஃபிடென்ஸா ஒருத்தவங்க போடுறாங்கன்னா அது பெரிய விஷயம். எனக்கு இல்லையே அந்த கான்ஃபிடென்ஸ்ன்ற மாதிரி தான் தோணும். ஸ்டார்டிங்ல உங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. ஆமா, சூப்பர். ஆல்ரெடி கான்ஃபிடென்ஸ் இருக்கிறவங்க ரொம்ப நான் வந்து அப்ரிஷியேட் பண்றேன். கரெக்ட். ஸோ எவ்வளோ கிரிட்டிசைஸ் ஆன ஒரு கொஸ்டின் வந்து நான் உள்ள வச்சாலுமே வந்து வர்ஷினி அப்படி இதுவா தட்டிட்டு போயிட்டே இருக்காங்க.